ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவங்களுக்கும் ஜோதிடர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் ஜாதக ரீதியாக ஒரு பெரிய குழப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 கிரகங்களில் ஒரு கிரகமோ அல்லது 9 கிரகத்தையும், ஜோதிடத்தையே அப்படித்தானே, ஒரு கிரகம் நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமா அப்படிங்கிறத கணிக்கிறதுல உள்ள சிக்கல்கள் பெரிய இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க பாருங்கள். இடியாப்பத்தில் அந்த நூல் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி இடியாப்ப சிக்கலாக வைப்பது ஒரு கிரகம் நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா என்பதை கணிப்பது. இந்த கணிப்பதற்கான விதிகள் தான் பெரிய அளவில் இருக்கும். சரி, எப்படிங்க சொல்கிறது? முதல்ல ஒரு கிரகம் எப்போ என்ன செய்யும்? ஒரு கிரகம் நன்றாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும் அதோடைய தசையில் தான் அதோடைய வேலைகளை செய்யும். அப்போ அந்த தசையில் அது நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமான்றதும் வயதிற்கு ஏற்றாற் போல தான் கண்டிப்பாக உண்டு. உதாரணமாக குருதசை நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமானா, குருதசை 10 வயசில் ஒருத்தருக்கு வரப்போகுதுன்னா, குரு புத்திரக்காரகன், குழந்தையை கொடுத்துட்டு தான் அடுத்த பலன்களை செய்வார்ன்றதை அடிக்கடி சொல்கிறோம். 10 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ உடனே கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துடாது இல்லையா? அப்போ இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய தசைகள் ஒரு மாதிரியாக அந்த கிரகம் ஒரு மாதிரியான பலனையும், முதிய பருவத்தில் அந்த கிரகம் ஒரு பலனையும் செய்யும் அப்படிங்கிறதையும் தசாபுக்தி ரீதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவம் என்பது வாழ்நாள் முழுக்க ஒரு ஜாதகருக்கு இருக்கும். அதே நேரத்தில் அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் என்பது அவருடைய அந்த கிரகத்தினுடைய தசையில் மட்டும்தான் நடக்கும். இதெல்லாம் ஜோதிடத்தில் முக்கியமான பாடம். ஒரு ஜோதிடத்தில் ஒரு நல்ல அனுபவம், ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அனுபவங்கள் வரும்போது, எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதத்தில் ஜோதிடத்தை கற்றுக்கிறது, 30 நாளில் ஜோதிடத்தை கற்றுக்கிறதுன்றது ஏட்டளவில் தாங்க இருக்க முடியுமே தவிர, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பதன் அடிப்படையில் ஒரு 10-20 வருடங்களாவது இந்த ஜோதிடத்தில் மூழ்கி முத்தெடுக்கிறவங்களுக்கு தான் சில பல விஷயங்கள் பிடிபடும் என்பது தாங்க உண்மை. அப்போ ஒரு கிரகத்தினுடைய ஆதிபத்தியங்கள் என்பது அந்த கிரகம் எந்த வீடுகளுக்கு அதிபதியாக வருகிறதோ அந்த அதிபதி வீடுகளுடைய தன்மை, அந்த கிரகத்தினுடைய தசை என்ன பருவத்தில் வருகிறதோ அதற்கேற்றாற் போல கண்டிப்பாக செயல்படும். ஆனால் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் என்பது வாழ்நாள் முழுக்க அவருக்கு நல்லதாகவோ கெட்டதாகவோ இருக்கும். இப்போ நம்ம என்ன கேட்டோம்? ஒரு கிரகம் நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா? உண்மையில் ஒரு கிரகம் நல்லதையோ கெடுதலையோ செய்வது என்பது சுபத்துவம் பாவத்துவம் என்கின்ற அமைப்புகளில் தான் இருக்குது. எந்த ஒரு கிரகத்திற்கு செவ்வாய் சனி ராகு கேது இந்த மாதிரியான தொடர்புகள் பாவத்துவம் என்று ஒரு கிரகம், உதாரணமாக சந்திரன் இருக்கிறார்னு வைங்க, சந்திரன் ஒரு கிரகம், சூரியன் ஒரு கிரகம். சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்து சனியின் பார்வையில் ராகுவோட இணைவில் இருக்கிறார்னா, உங்களுக்கு அந்த சந்திரனுடைய காரகத்துவங்கள் அடிபட்டு போச்சுன்னு அர்த்தம். அதாவது உங்களுக்கு மனம் குழப்பமாக இருக்கிறது என்று அர்த்தம். உங்கள் அம்மா நல்லா இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு சந்திரனுடைய பொருட்களில் பலவீனங்கள். சந்திரனுடைய பொருட்கள்னால் என்னங்க? பால், காய்கறி, பழம், நெல், வெள்ளையாக இருக்கக்கூடிய முத்துக்கள் அல்லது வெள்ளை நிறமாக இருக்கக்கூடிய சர்க்கரை, உப்பு போன்ற விஷயங்கள், இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் கை வச்சிங்கன்னா அது கெட்டு போகும். அந்த கிரகம் அந்த விஷயத்தில் கெடுதல்களை கொடுக்கும் என்று அர்த்தம். ஆக ஒரு கிரகம் பாவத்துவமாக ஒட்டுமொத்த பாவர்களுடன் கூடியிருக்கும் பொழுது அது பலவீனத்தை அடைந்து உங்களுக்கு கெடுதல்களை தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இதைத்தான் நாங்கள் பாவத்துவம்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் ஒரு கிரகம், அதே சந்திரன் குரு சுக்கிர தொடர்புகளில் இருக்கும்போது இதற்கு நேர்மாறாக நல்லவைகள் நடக்கும். பாலில் தான் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க, விவசாயத்தில் நல்லா இருப்பீங்க, காய்கறி பழம்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும், நல்ல அம்மா இருப்பாங்க, நீங்களே ஸ்ட்ராங்கான மனசை கொண்டவராக இருப்பீங்க. ஆக ஒரு கிரகம் நல்லதை செய்வதும் ஒரு கிரகம் கெடுதலை செய்வதும் அதனுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள்லையும் கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் வாழ்நாள் முழுக்க செயல்பட்டும் கிரகத்தினுடைய ஆதிபத்தியங்கள் அதனுடைய தசையில் மட்டும் செயல்படத்தான் செய்யும் என்பது தாங்க இன்றைய விளக்கம். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.